அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் இந்த தூதருக்கு வழங்குகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இதோ இந்த தூதர் மனோ இச்சையை பேச மாட்டார், தனக்கு விருப்பமானதை பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவருக்கு வகையாக இறைவனிடமிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை தவிர அவரின் சொந்த கூற்று எதுவுமே இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த உத்தரவாதம் உலகத்தில் வாழுகிற எந்த மனிதருக்கும் இல்லை, எந்த சஹாபாக்களுக்கும் இல்லை, எந்த பெரியாருக்கும் இல்லை, எந்த முன்னோருக்கும் இல்லை, எந்த மகான்களுக்கும் இல்லை, எந்த அவுலியாக்களுக்கும் இல்லை. அவர்கள் இறை மார்க்கத்தையும் பேசுவார்கள், மார்க்கத்தில் இல்லாத சுய விஷயத்தையும் பேசுவார்கள். நபிகளாருக்கு மட்டும் உள்ள கேரண்டி என்ன? இவர் பேசினால் வஹியை மட்டும்தான் பேசுவார், அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை மட்டும்தான் பேசுவார் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே தெளிவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட இந்த நபி வழியை பின்பற்றினால் மட்டும்தான் ஒருவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியும். நபி வழி நடந்தால் அவனுக்கு நரகம் இல்லை, நபி அல்லாத வழி நடந்தால் அது நிச்சயமாக நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும்.